வாணியம்பாடி அருகே திருமணமான பெண்ணுக்கு உள்ளூர் இளைஞர் ஒருவருடன் ஏற்பட்ட காதல் கணவரின் உயிருக்கே உலை வைக்கும் அளவுக்கு சென்றுள்ளது. காதலன் சரமாரியாக காதலியின் கணவரை வெட்டிய நிலையில் நூலிழையில் உயிர் தப்பி உள்ளார். கொலை முயற்சியில் ஈடுபட்டு தப்பிய காதலன் பெங்களூர் அருகே சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மில்லத் நகர் பகுதியை சேர்ந்தவர் அப்புன்ராஜ். இவரது மனைவி ஜீவா. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகள் மற்றும் 2 வயதில் ஒரு மகன் என 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஜீவாவுக்கு உள்ளூரைச் சேர்ந்த பிரேம்குமார் என்ற இளைஞருடன் பழக்கம் இருந்துள்ளது. இதனை அறிந்த ஜீவாவின் கணவர் அப்புன்ராஜ் சில மாதங்களுக்கு முன்பு மனைவி மற்றும் பிரேம்குமாரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜீவா பிரேம்குமாருடன் பழகுவதை நிறுத்திக் கொண்டுள்ளார். இதனால் பிரேம்குமார் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு ஜீவாவை பார்க்க வீட்டின் சுவரேறி குதித்து பிரேம்குமார் உள்ளே சென்றதாக தெரிகிறது. சத்தத்தை கேட்டு கண் விழித்த அப்புன்ராஜ் பிரேம்குமாரை பார்த்து சண்டை போட்டுள்ளார். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பிரேம்குமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அப்புன்ராஜை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் தலை உள்ளிட்ட 5 இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு மனைவி மற்றும் குழந்தைகள் கண் முன்னே அப்புன்ராஜ் உயிருக்கு போராடி உள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்து பிரேம்குமார் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த அப்புன்ராஜை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கிராமிய போலீசார் தப்பி ஓடிய பிரேம்குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பிரேம்குமார் தமிழக கர்நாடக எல்லையான பாகாலூர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.